பொள்ளாச்சியும் சொல்லட்டுமா? இல்ல போதும் பொள்ளாச்சியும். எனவே சொன்னாங்க பில்லூர் பூட்டு திட்டம் நாங்கள் எங்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. உண்மைதான், அமைச்சர் இருக்கிறார். பில்லூர் 3வது திட்டம் உங்கள் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. சோர்ஸ் மட்டும்தான் நீங்கள் உண்டாக்கியது. மேற்கொண்டு அங்க இருக்கிற பைப்லைன் போடுகிற போது நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவர்களோடு பேசி அந்த தண்ணீரை கொண்டு வந்தது நாங்கள் தான். நீங்கள் ஆரம்பித்தீர்கள், நாங்கள் அதை முடித்து வைத்தோம். இப்போது 345 MLD கோவைக்கு குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. எந்த பகுதியிலே கோவையிலே 100 வார்டுகளுக்கு சீரான விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 60 வார்டு சுயஸ் படி கூட 85% முடிந்து விட்டது. மீதம் இருக்கிற 40 வார்டுகளிலும் சீராக குடிநீர் விநியோகத்துக்கு அனைத்து பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள் அவ்வளவு பேருடைய கவனத்துக்கும் பலமுறை நம்ம சொன்ன விஷயத்தை தான் திரும்பவும் பதிவு பண்ணுதேன். முதல்ல கேள்விக்கு வரும்போது ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும், பின்னர் பரிசீலிக்கப்படும், நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், இப்படிதான் முதல்ல பதில் சொல்லணும். அடுத்து கேள்வி ஒன்று கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லலாம். நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நிறைய செய்திருக்காங்க, நிறைய செய்தி இருக்கு, அதனால அதை சொல்லிவிடுதாங்க. இன்னைக்கு 7 நிமிஷம் அந்த பதில் மட்டும் ஒரு கேள்விக்கு பதில் போகுது. இன்னைக்கு 2 முக்கியமான துறை 9 பேர் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு இருக்காங்க. நான் தவறுதலாட்டி சொல்லலை யாரையும். அவருடைய கேள்வி என்ன கேள்வின்னா, சிங்காநல்லூர்ல சோபா நகர், முருகன் வீதி, இந்த வீதியில மேலிலே நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படுமான்னு தான் கேட்டிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர், இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு மட்டுமான பதில் அல்ல. 4 நாட்களாக கோவையில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நன்றி. நேற்று பார்த்தா அர்ஜுனன் பேசிருக்காரு, இவரு பேசினாரு, கவுண்டம்பாளையத்தை பத்தி அவர் பேசினாரு. முழு அதனாலதான் இது பிரயோஜனமானது, மக்களுக்கு பயன்படக்கூடியது, நம்ம அரசு செய்திருக்க சாதனை. எங்களுக்கு சௌகரியம். நான் தவறுதலா சொல்லல, நேரம் இல்லைனாலும் அதுக்காக தவறுதலாட்டு நான் சொல்லல.